என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு லாபமும் நஷ்டமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. லாபமும் நஷ்டமும். எனக்கு லாபமாயிருந்தவை எவையோ அவற்றை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. ஒவ்வொருவருக்குள்ளும் பல்வேறு வகையான பெருமைகள் இருக்கின்றன. பவுல் அடிகளாரிடத்திலும் அப்படி பெருமைக்குரியவை என்று எண்ணிக்கொண்டிருந்த காரியங்கள் உண்டு. விருத்த சேதனம், இஸ்ரவேல் வம்சம், எபிரேயம், பரிசேயம் போன்றவை மக்களிடையே அன்று பெருமைக்கு உரியவையாக கருதப்பட்டன. இன்று நமக்குள்ளும் சாதி, ஊர், பாரம்பரியம், அந்தஸ்து, குடும்பம் என்று பலவற்றை பெருமைக்கு உரியனவாக பாராட்டும் பழக்கம் இருக்கிறது. இத்தகைய பெருமைக்கு உரியனவாக கருதப்பட்ட காரியங்களைத்தான் லாபமாயிருந்தவை என்று பவுல் கூறுகிறார். இம்மாதிரியான பாரம்பரியங்களை உயர்வாக கருதி பேச்சிலும் செயலிலும் விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் இவை யாவும் கிறிஸ்துவுக்கு முன் தூசி, மேலும் அவை வீணானவை. அவற்றால் உண்மையில் லாபம் எதுவும் இல்லை, அவற்றால் நன்மை எதுவும் இல்லை. அந்த பெருமைகள் நாம் கிறிஸ்துவின் மீது முழுமையாய் நம்பிக்கை வைப்பதையும் அவருக்கு அடிமைகளாக நம்மை அர்ப்பணிப்பதையும் தடை செய்கின்றன. பெருமைகள் ஆன்மீக பயணத்தை தடை செய்யும் பெரிய தடை கற்கள். எனவே அவற்றை அகற்றியாக வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் கிறிஸ்துவை முழுமையாய் ஏற்றுக்கொள்வதற்கும் இவை இடையூறுகளாகிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளோடு ஐக்கியப்பட்டால்தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதற்கு தகுதியாவோம். வசனம் 10. அந்த உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுமே நமக்கு இலக்காக இருக்க வேண்டும். எனவே நம் பெருமை எனும் பெரும் பாவம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். சுயநீதியை துறந்தால்தான் கிறிஸ்துவின் நீதியை பெற முடியும். சுயநீதியை துறந்தால்தான் கிறிஸ்துவின் நீதியை பெற முடியும். தீர்மானம்: எனக்குள் பதவி பெருமை, படிப்பு பெருமை, பணப்பெருமை, ஊர் பெருமை போன்ற பெருமைகள் இருப்பதை உணர்கிறேன். அவற்றை குப்பை என்று உணர்ந்து உதறி தள்ளுவேன்.